Hello friends, welcome to Vero's Kitchen Tales. சப்பாத்திக்கு யூஸ்வலாக பண்ணுற கிரேவிஸை செஞ்சு நீங்கள் போர் அடித்து போயிருப்பீங்க. அதனால் இன்றைக்கி நாம் சிக்கனை வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோங்க. சிக்கன் வச்சு நீங்கள் சில்லி சிக்கன் பண்ணியிருப்பீங்க, பிரியாணி பண்ணியிருப்பீங்க, ஏன் சிக்கன் 65 கூட பண்ணியிருப்பீங்க. ஆனால் நாம் இன்றைக்கி சிக்கனை வச்சு கிளாசிக்காக ஒரு டிஷ் பண்ண போகிறோங்க. அது என்னென்னா பட்டர் சிக்கன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் மேரினேட் பண்ணணும் சிக்கனை. அதனால் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எலும்பு இருக்கிற சிக்கன் எடுத்திருக்கேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, 1 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்கலாங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு எப்போ வேணால் நீங்கள் எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் காஞ்ச விட்டு இந்த நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை நம்ம அதில் போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட போகிறோங்க. 6லேருந்து 7 விசிலுக்கு விட போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம எந்த விதமான இதுவும் கிண்டி விட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நமக்கு தேவையான அளவு அதில் மசால் போட்டு நம்ம பரட்டி தான் வச்சுருந்தோம். அதனால் ரொம்ப அளவுக்கு கிண்டி விட வேண்டாம். ஓரளவுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 6லேருந்து 7 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பட்டர் போடுறோம் கிரேவிக்கு. கொஞ்சம் பட்டர் உருகுன விட்டு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். 2 கப் வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்குறேங்க. இது ஒரு 4 பெரியவங்க 2 குழந்தைங்க தாராளமாக சாப்பிட்லாம் இந்த கிரேவிஸ் வச்சுட்டு. ரொம்ப வதங்க வேண்டாம். எப்பவும் போல் நான் சொல்கிற மாதிரி இதை நம்ம குக்கரில் 2 விசில் விட போகிறோம். அதனால் ரொம்ப வதக்க வேண்டாம். இது 2 பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே புளிப்பு அதிகம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தக்காளி கம்மி பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக வதக்கிட்டு நீங்கள் குக்கரில் 2 விசில்லேருந்து 3 விசில் விட்டுக்கலாம். நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இது 2லேருந்து 3 விசில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 விசில் விட போகிறேன். இப்போ அந்த சிக்கன் இது ஆவி போயிடுச்சுங்க. அதனால் எடுக்கிறேன். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் போன் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதில் நிறைய சாறு இருக்குது. அந்த சாறை வெளியே ஊற்றிடாதீங்க. நீங்கள் அதை சூப்பாவோ பயன்படுத்தலாம். இல்லை பிரியாணி செய்யும்போது அந்த தண்ணிக்கு பதிலாக அந்த சாறை ஊற்றலாம். இப்போ நம்ம கிரேவி 3 விசில் ஓப்பன் பண்ணியாச்சு. இதை நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பண்ண மாதிரியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அதை ஒரு கிரேவி மாதிரி எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், கிரேவி மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் இன்னும் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு கொஞ்சம் பட்டர் உருகட்டும். உருகின விட்டு நம்ம அரைச்சி வச்ச கிரேவியை இதில் ஊற்ற போகிறோங்க. பாருங்கள், அரைச்சி வச்ச கிரேவி நம்ம ஊற்ற போகிறோம். இது கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கறனால கொதிக்கும் பயங்கரமாக, பபிள்ஸ் விட்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேபி நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இதில் சிக்கனை மட்டும் எடுத்து அதில் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எலும்பு இல்லாமல் எடுத்துக்கலாம். யூஸ்வலாக கடையில் ரெஸ்டாரண்ட்டில் எலும்பு இல்லாத சிக்கன் தான் போட்டிருப்பாங்க. நான் இன்றைக்கி வீட்டில் செய்கிறதுனால எலும்போடு போட்டிருக்கேன். இந்த மீதி இருக்கிற தண்ணியை எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வேறு எதுக்காக யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி மத்தியானம் எம்டி பிரியாணி பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு எனக்கு உப்பு பத்தலை. அதனால் மறுபடியும் நான் உப்பு போடுறேன். இப்போ நம்ம இறக்கும்போது என்ன பண்ணுவோன்னா ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு கிடைக்கிதுங்க கடையில். அதை ஒரு 1/4 கப் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடலாம். இப்போ
ஃபுல் க்ரீம் மில்க் வந்து ஒரு 1/4 கப் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் சுகர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனால் இன்றைக்கி சுகர் ஆட் பண்ணலை. இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து நான் மாற்றுறேன். நான் ஆல்ரெடி சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாக நம்ம பண்ண ஒரு கிளாசிக்கான ஒரு க்ரீமியான ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம சப்பாத்திக்கு. பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட வேலிடேஷனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெரோஸ் கிச்சன் டேல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Veronica.